மந்த் ஒரு ஆண்டு விழாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 ப்ரைஸ் எல்லாத்துக்கும் வந்துருக்கும். எஸ்ஐ காம்படிஷன். அது தட் வாஸ் த புஷ் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எந்த வகையில் நம்ம சைல்ட்ஹுட்டில் எப்படி மோல்டு பண்ணுறாங்க, அதுதான் வந்து நம்ம வளர்ந்த பிறகு நம்மளை வந்து சீரமைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஈஸியாக எடுத்துப்போம் இந்த காம்படிஷன்ஸ் அது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினச்சிப்போம் இல்லையா. அது அப்படி கிடையாது. ஒரு சின்ன காம்படிஷனுமே வந்து உங்களுக்குள்ள நிறைய இன்பில்ட் பண்ணும். அது நாளைக்கு நீங்கள் ஒரு தொழில் துறையில் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு டிஃபிகல்ட்டான பர்சனை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னதுலேயே வந்து அந்த ஒரு உங்களே அறியாமல் நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகி வருவீங்க. ஒவ்வொரு காம்படிஷன் போகும்போது உங்களுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் அப்போ அதை யோசிக்க மாட்டீங்க. இப்போ எனக்குலாம் ஒரு காம்படிஷன் இருந்துச்சுன்னா நைட்டு ஒரு தடவை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எலக்யூஷன் காம்படிஷன் ஃபுல்லாக சொல்லணும். அடுத்த நாள் காலையில் அந்த நம்ம ஊரில் டேப் ரெக்கார்டர் இருக்கும்ல, டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அது கேட்கணும். அப்புறம் சாயங்காலம் வரும்போது திரும்ப அந்த நம்ம ரெடி ஆகிட்டே இருப்போம், டேப் ரெக்கார்டரில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம பேசுறது. ஸோ அதுக்கப்புறமா நைட் தூங்கும் போதுமே வந்து ஒருக்கா அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் சொல்லிட்டு நைட் தூங்கும் போது அந்த டேப் ரெக்கார்டர் ஆன் ஆயிருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க ஹெல்ப்புக்கு, அவங்க ஆஃப் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும். பட் நான் வந்து வளர்ந்த பிறகு ஐ யூஸ் த சேம் டெக்னிக் டு மை தம்பி. என் தம்பிக்கு வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, கசின்ஸுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் நானே ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஆன் பண்ணி போட்டு விடுவேன். இதெல்லாம் சின்ன வயசில் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ சின்ன வயசில் ஒரு குழந்தைய வந்து எப்படி கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் வாட் ஆஸ் அன் அடல்ட். நான் கூட யாராவது இன்டர்வியூக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் வந்து காலேஜ் என்ன படிச்சிங்க, வேலை எங்கே போனீங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன். உங்களுடைய பேசிக் எஜுகேஷன் எங்கே பண்ணீங்கன்னு தான் நான் கேட்பேன். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் 10 years ஆஃப் டெவலப்மெண்ட் தான் வந்து நீங்கள் த வே யூ ஸ்பீக், த வே யூ எல்லாமே உங்களோட கான்வர்சேஷன் ஆகட்டும் என்ன ஆகட்டும், நீங்கள் அதுக்கப்புறம் போய் காலேஜ் எங்கே போனாலுமே வந்து உங்களுக்கு அந்த பாலியத்தில் இருந்தது தான் வந்து இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ஈவன் வந்து நாடு கடந்து எங்கெங்கே போனாலுமே அந்த ஒரு இது அவங்கக்கிட்ட வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தட் அதுக்கு ரீசன் வந்து அந்த சின்னத்தில் இருக்கிற அந்த பாலிய கல்வி, அந்த சரௌண்டிங்ஸ். ஸோ எப்போவுமே வந்து அண்ட் ஆஸ் மதர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் முதல் அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க கூட வாட் எவர் இட் இஸ் ப்ரொஃபஷன் என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க வந்து மிகப்பெரிய ப்ரையாரிட்டி. குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். குழந்தை பருவம்னு சொல்ற போது நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணிருப்போம். அதெல்லாம் பாத்தீங்க இப்போ யோசிக்கிற போது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும். ரெண்டாவது அதுக்கே போனா இன்னும் நல்லா இருக்கும், இப்ப இருக்க சூழ்நிலை அதுக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும் இருக்கும். சானியா சொன்ன மாதிரி எனக்குமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போதுல 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணி அதுக்கான பொருளையும் மனப்பாடம் பண்ணணும். அது ஒரு காம்படிஷன். அதுல என்ன வேணாலும் கேட்பாங்க, நீ வந்து எழுதணும். ஸோ அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ 1330 குறளை படிக்கணும், அதுக்கு பொருளும் தெரிஞ்சிருக்கணும். எதை வேணாலும் கேட்பாங்க, பொருள் கொடுத்து குறள் கேட்பாங்க, இல்லை குறள் கொடுத்து பொருள் கேட்பாங்க, இல்லை இடையில இருக்கிறத கேட்பாங்க. இது வேணாலும் நம்ம ரெடியா இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல போய் கை கொடுத்துருவேன். நான் கை தூக்குனாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நான் அதனால நான் கிட்டத்தட்ட நான் 6th இருந்து 10th வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணேன். நான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 11th 12th வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபோக்கஸ் போயிடுச்சு. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தனோட அந்த பேஸ் தமிழ், அது என்ன தமிழோட விளையாடு, அந்த ப்ரோக்ராம் பாக்குற போது அந்த குழந்தைங்க நிக்கிற இடத்துல நான் நிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது என்ன ஆன்சரா இருக்கும், இது என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம லைஃப்ல நடந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம அனுபவிச்ச இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கும் இங்க இருக்கவங்க கம்மியா இருந்தாலும் எங்க கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பீரியட் பத்தி நான் எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப நமக்கு கிடைக்கிறதும் கிடையாது, நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது கிடையாது. சோ நமக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் கண்டிப்பா வயது வரம்பு பார்க்காம இப்பவும் நம்ம அதுல வந்து பங்கு பெறணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன். குழந்தைகள் தினம். ஆமா, அதனால இப்பவுமே வந்து மனசு வந்து குழந்தையா தான் நான் வச்சிட்டு இருக்கேன். லைக் எப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து குழந்தையா ஆக முடியுமோ we have to seek. அந்த இடத்துல நம்ம ஆயிடணும். இல்லைன்னா வந்து ப்ரெஷர், லைஃப் வந்து இருக்கிற ப்ரெஷர்ல வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ் கிடைக்காது. ஸோ அது ஒன்று. அப்புறம் ஆக்சுவலி சானியோ பேசினது வந்து ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லலாம். எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து நான் நிறைய வந்து எஃபர்ட் போட்டேன்.
நிறைய கிளாஸஸ். அவன் சும்மாவே இருக்க மாட்டான். இப்போ இவளோட ஏஜ்ல வந்து அவன் ஒரு 2 கராத்தே பெல்ட், 2 கலரு, அப்புறம் ஒரு 4-5 கிளாஸு, நிறைய கப்ஸ், இது மாதிரி எல்லாம் பண்ணான். அப்புறம் அதனால என்ன அவுட்கம் வந்ததுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஹி க்ரூ ஆஸ் லைக் எல்லா கிட்ஸ் மாதிரியும் வளர்ந்தான். காலேஜ் போனான். இப்போ காலேஜ் படிச்சுருக்கான். லைக் அதனால என்ன அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது இன்பில்ட்டாக வரும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ குட் ஐ ஓப்பனர் ஃபார் மீ. அதனால இவளுக்கு வந்து நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எஃபர்ட் போடவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மேபி இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து சேர்த்துறதுல வந்து இருக்கிற ஒரு இது வந்து எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. அண்ட் வேற என்ன, ஆஸ் அ கிட்டு வந்து நான் வந்து அவ்வளோ ஆக்டிவெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு நல்லா படிப்பேன். எனக்கு சொல்லி கொடுக்கறத செஞ்சு அவ்வளோதான். தயிர் சாதம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். எனக்கு வந்து அவ்வளோதான், ரொம்ப பெரிய ஆக்டிவெல்லாம் கிடையாது. அண்ணாவோட சண்டை அந்த மாதிரி எல்லாம் அப்படிதான் போச்சு. ஸோ குழந்தைங்க கிட்ட ஆக்சுவலி நம்ம வந்து பேசுறது ஜாஸ்தியா பேசணும். நம்ம நிறைய விஷயம் வந்து நம்மளே வந்து இது என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா, அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு நம்ம வந்து நினைக்காம ஆஸ் அ பேரண்டா இல்லாம குழந்தைங்களா நம்ம ஃப்ரெண்டா ஆயிட்டோம்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் எல்லா குழந்தையும் வந்து கம்பேரிசன் வந்து சுத்தமாவே இருக்கக்கூடாது. லைக் உன்னால என்ன முடியுதோ அது பண்ணினாலும் பரவாயில்ல, உனக்கு வேற ஏதாவது அதுவா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போகணுமே வழியா எந்த இடத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஃப்ரீயா விடுறது பெட்டர். வந்துட்டு எங்க அப்பாவோட பிறந்தவங்க 2 பேரு, அதுக்கப்புறமேட்டு அம்மாவோட பிறந்தவங்க வந்துட்டு ஒரு 7 பேர். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு குழந்தை பருவம் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டியும் எனக்கு ஞாபகம் வர்றது வந்துட்டு எங்க அம்மா வீட்டு ஃபேமிலிக்கு போறது, தாத்தாவோட ஃபேமிலி போறது, அங்க போய் இருக்கிறது தான். அங்க போனோம் அப்படின்னா ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. இப்ப நான் வந்துட்டு எங்க அம்மா வந்து லாஸ்ட் பட்டன் அப்படின்றப்ப எனக்கு வந்து என்னோட கசின் பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் சின்ன வயசுல பிறக்கும் போதே அவங்க வந்து 20-25 இயர்ஸ். ஸோ எல்லாரும் வருவாங்க. நைட்டு வந்துட்டு எல்லாரும் அவங்க பிசினஸ் முடிச்சுட்டு வரும்போது அவங்க கூட விளையாடுறது, அவங்களும் நம்ம கூட விளையாடுவாங்க. என் ஏஜ்லயும் கொஞ்சம் பேர் குழந்தைங்களா இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல போகும்போது அந்த கார்ட்ஸ் விளையாடுறது, நம்ம வந்துட்டு மத்தியானம் வந்து லஞ்ச் சாப்பிடும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுவோம். அப்ப வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலையில வந்துட்டு ஃபுல்லா சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஞாபகமா இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மட்டும் இங்கே தான் இருப்போம். நமக்கு வந்துட்டு பெருசாக அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஐ டெஃபினெட்லி மிஸ் தட். இந்த குழந்தைகள் நாள்ல வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைகளை பற்றி பேசுறதுக்கு, ஒரு நம்மளோட குழந்தை பருவத்தை பற்றி பேசுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைகள்னாலே எனக்கு மெயினாக வந்து ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளைங்க தாங்க ரொம்ப பிடிக்கும். துருன்னு ஆக்டிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து வளர்ந்தா கூட இப்போ கூட எங்கள் சித்தப்பாலாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், ரொம்ப அடி வாங்குவேன், எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க அப்படின்னு நிறைய தடவை எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சேட்டையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மலை இருக்கும், அந்த ஒரு குன்றுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மலை, ஒரு முருகன் கோயில் இருக்கும். அது பக்கத்தில் இருந்து அடிக்கடி இந்த பாம்பு வரும் அங்கே வந்து. ஆனால் அடிக்க போய் பயம் ரொம்ப கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. போய் பக்கத்தில் வந்து நிறைய அடித்து கையில் தூக்கிட்டு வந்துட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி கையில் தூக்கிட்டு வரும்போது எங்கள் சித்தப்பாட்ட வந்து நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க பயந்து கீழே விழுந்து உருண்டு அடிபட்டு அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு சின்ன வயசுல எங்கள் பெரியவங்களாம் சொல்லும் போது வந்து அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட இப்போ பார்க்கும்போது இவ்வளோ இதாக இருக்கா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு வருத்தமா இருந்திருக்காங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி எனக்கு அடிக்கடி என்னோட சின்ன பொண்ணு வந்து கிட்டத்தட்ட என்னைய மாதிரியே கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அவளுமே நிறைய இது சின்ன வயசுல பேசும்போது அந்த ஸ்டேஜ்ல நமக்கு அது வந்து பெருசா தெரியல. ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப பார்க்கும்போது எங்கேயாவது வெளியில எங்கேயாவது போனோம்னா நம்ம வேற யாராவது கெஸ்ட்டை கூப்பிடோம்னா வாங்கம்மா எங்க வீட்டுக்கு வாங்கம்மா போலாமா அப்படின்னு சொல்றத வந்து நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போலாமா அப்படின்னா எங்க வீட்டுக்கு வாங்க போலாம் அப்படின்னு அப்படிதான் கூப்பிடுவா அப்படின்ட்டு சின்ன சின்ன மெமரிஸ் தான். அதெல்லாம் வந்து குழந்தைகளை வந்து அந்த டைம்ல என்ஜாய் பண்றதை விட வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த குழந்தை பருவத்தை வந்து ரொம்ப
சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய மெமரிஸ் நிறைய இருக்குது. அப்படியே சொல்லிக்கிட்டே போனால் டைம் பார்த்தாது நிறைய பேருக்கு. அதனால இப்போதைக்கு ஒரு இது முடிச்சுட்டு குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். என்னுடைய சின்ன வயசுல வந்து நாங்கள் 2 பேருமே வந்து ஒரே ஊர், அந்த வீடும் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில். அதனால ஈவன் எங்களுடைய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு 500 to 600 மீட்டர் இதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக தான் வந்து இருக்கும். அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்துட்டு வந்து எங்களுடைய லைஃப் படித்து முடிக்கிற லைஃப் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 years or 16 years வந்து அந்த ஒரு 500 மீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே வந்து முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூல் மெமரிஸ்னு வந்து பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் வந்து அந்த சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து உண்மையிலேயே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ஸு. மெயினாக அப்போல்லாம் வந்துன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருக்கும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. இவங்களுக்கு நாளைக்கு வேணும், நாளை கழிச்சு வேணும், இல்லை இவங்கள்ட்ட இது பேசலாமா பேசக்கூடாது அப்படிங்கிற வந்து ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டேஜ் கிடையாதுங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஒரு இன்ட்ராக்டிவாக இருப்போம். முக்கியமாக வந்து அவங்க கொண்டு வர்றது வந்துட்டு வந்து நம்ம இந்த இதில் இழந்த பழம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும். அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்தால் யாராவது ஒருத்தர் தான் போய் ஒவ்வொரு நாளும் பறிச்சுட்டு வந்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு ரொட்டேஷனாக இருக்கும். அது மாதிரி கொண்டு வர சாப்பாடும் வந்துட்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேரால் இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு வந்து நம்ம மனசுக்கு எட்டாத ஒரு விஷயம். அப்போ ஒரு தடவை வந்து ஒரு பையன் வந்து ஜெம்ஸ்னு வந்து வாங்கிட்டு வரும்போது வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் உண்மையிலேயே சாக்லேட்டே கிடையாது அப்படின்ட்டு வந்து நமக்கு அப்போ இருந்த வந்து எக்ஸ்போஷர் அவ்வளோதான். அப்போ அது ஒரு காலத்தில் நம்ம இந்த ஜெம்ஸை வந்து வாங்கி தான் தீரணும், இதுதான் நம்மளுடைய லட்சியம் அப்போ வந்து என்ன. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பெருசா நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஆமா, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸே வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு வந்து இந்த ஜவு மிட்டாய் இல்லாட்டி வந்துட்டு வந்து பொம்மையை வச்சுட்டு வந்து வருவாங்க. அது அப்புறம் சீவல் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதா வந்து சாப் பண்ணி வந்து ஐஸை போட்டு கொடுத்து அதுல வந்துட்டு கலர் கலரா பண்ணி கொடுப்பாங்க. அது அப்புறம் வந்துட்டு இந்த கலாக்காய்னு சொல்லுவோம், அதெல்லாம் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ். அதுக்கு வந்துட்டு வந்து உப்பு தொட்டு வச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஹைஃபியான ஒரு இது டிஷ் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மேங்கோ வந்து சாப் பண்ணி இப்போ ஊறுகாய் போடுறோம்னா அப்போ அதுதான் வந்து இருக்கிற டாப் மோஸ்ட் ஸ்நாக்ஸ். அதுதான் எல்லாருடைய மோஸ்ட் ஃபேவரட். அந்த மாதிரி இருந்த ஒரு டைம்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஷேர் பண்ணுவோம், விளையாடுவோம். அதுல வந்து யாராவது ஒரு பையன் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா படம் வரும். 40-50 பேர் வந்து அந்த குரூப்ல இருக்கிறோம். அடிக்கடி மீட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் வந்து எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. அந்த ஒரு இதை கொடுக்குற ஒரு இதை இன்னைக்கு அந்த நம்ம பிள்ளைங்க வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம், உங்க கூட சைல்டுஹுட்ல இந்த எல்கேஜில படிச்ச பசங்க கூட கான்டாக்ட் இருக்கா, யூகேஜில படிக்கிற பசங்க கூட கான்டாக்ட் இருக்கா, ஆர் அட்லீஸ்ட் வந்து 5th 10th வந்து படிச்ச பசங்களோட கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆல்மோஸ்ட் அவங்க சொல்றதெல்லாம் இல்லை, யாருமே இல்லைன்ட்டு. பட் நமக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கான்டாக்ட் இல்லாமல் போனதுக்கான ரீசன் வந்து கம்யூனிகேஷன் சேனல் இல்லை. பட் இன்னைக்கு வந்து உழவு ஒரு இது இருந்தும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. பட் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இதை வச்சு எல்லாரும் ரீயூனியன் ஆயிருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து உண்மையிலேயே அது வந்து காட் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி சில்ட்ரன் எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து மெயின்டைன் பண்ண ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. நான் வந்து சில்ட்ரன்ஸ் டே நான் வந்து சில்ட்ரனாக இருக்கப்போ எங்கள் வீட்டில் நான் தான் வந்து லாஸ்ட். ஸோ எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா அண்ணன் 2 பேர் இருக்காங்களா. ஸோ நம்ம பொதுவாகவே லாஸ்ட் குழந்தைங்களுக்கு செல்லம் எல்லாமே வந்து வீட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நமக்கு வந்து கூடவே எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களே. எல்லாருக்கும் அப்பாட்ட அம்மாட்ட எல்லாருமே ரொம்ப செல்லம். அதே இது எனக்கு பையன் பிறந்தா வந்தோன்னே நான் அந்த பொறுப்புங்கிறதே வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் அந்த இதுக்கு தான் வந்து அந்த ஒரு இதே நமக்கு கிடைக்குது. அது வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வளர்ந்ததுனால எனக்கு அது ஒரு பிக் சேஞ்சாக தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து நான் வந்து மேரேஜ் ஆகி வந்து அந்த பசங்களை வளர்க்குறது பண்ணுறது எல்லாமே. அதே மாதிரி இப்போ சொன்னோம்னா நம்ம இருந்தப்போ சில்ட்ரன்ஸாக இருந்தப்போ எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்ல க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு அந்த ஒரு க்ளோஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குதுங்கிறது ரொம்ப ரேர். நம்மகிட்ட இருந்தாலும் அப்போ நம்ம வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுவோம். எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. எனக்கு 10th வரைக்கும் இவ்வளோ பேர் இருந்தாங்க, காலேஜில் இருக்காங்கன்னு நம்ம அப்பப்போ பேசி இப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது. பட் ஆனால் நம்ம பசங்களுக்குலாம் வந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு நேம் சேக் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்போ பார்க்குறோம் பேசுகிறவங்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வர்றது. அப்போ அவங்களுக்கு நம்மளே வந்து ஃப்ரெண்ட்ஸாக அம்மா அப்பா தான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ பசங்களுக்கு கிடைக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால
அம்மா அப்பா தான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இதை பண்ணலாம் இதை பண்ணுங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி இப்போ உள்ள இது இருக்குது. ஓகே தேங்க்யூ. எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் திடீர்னு தான் வந்தேன், நான் டிரைவராக தான் வந்தேன். சரி, ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா குழந்தைங்கள்ங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு கண்டினியூஸாக இருக்குது. சின்ன வயசுலேயும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் உள்ள பசங்களெல்லாம் நான் தான் மேக்ஸிமம் அவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது மாதிரி என் சிஸ்டரோட பையனும் அவனோடய நான் நிறையா பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு 3 பசங்க, அவங்களும் இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். எனக்கு எப்போ பார்த்தாலும் குழந்தைங்கள் கூடயே வந்துட்டு இருக்காங்க, கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் குட் ஃபார் மீ. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே இருக்காங்க எனக்கு. அது காலேஜ் டேஸ் உள்ள பசங்கள்லாம் இன்னமும் இருக்காங்க. இன்னும் 25 இயர்ஸ் உள்ள பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, 30 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் ஃபார் மீ. அப்புறமா மெயினாக இப்போ என்ன சொல்ல வேண்டியதுன்னா குழந்தைங்களை பார்க்குறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதாவது என் சிஸ்டர் பசங்களை பார்த்தது, ரிலேட்டிவ்ஸ் பசங்களை பார்த்தது, அவங்கள வளர்ந்த விதம், அவங்களாம் எப்படி வந்தாங்க, அவங்க அதே மாதிரி ட்ரெண்டில் இப்போ இருக்கிற பசங்க இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் கேஜெட் ஃப்ரீக்கியாக இருக்காங்க. ப்ளஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அப்போ இருந்த ட்ரெண்டு இப்போ நான் வளர்ந்த ஒரு ட்ரெண்டு வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு மாறிடுச்சு. அதுதான் அந்த பெரிய ட்ரெஸ். நான் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறேன், அப்படியே என் பசங்களை வளர்த்துட்டு இருக்கேன். இவங்க வேற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அதில் தான் நிறைய டிஸ்கிரிபன்சிஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ அது கோப்பப் பண்ணி அது வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இது இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நானும் லேர்ன் பண்ணி அவங்களை கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஐ ஹோப் எல்லாம் நல்லபடியாக வந்துட்டு இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே, ஃபைன். மற்றபடி அவ்வளோதான். தேங்க்யூ. பொண்ணு இதில் தம்பி ஒன்று இருந்தது எல்லாம் உங்களோட படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம். ஸோ அதனால் தமிழ் நல்லா படிக்கிறது. தம்பியும் அதே மாதிரி தான். குடும்ப விழாவில் இணைவோம். இல்லை அப்படின்னா ஒரு வெளியில் நடக்கக்கூடிய ஒரு விழாவில் இணைவோம். இன்றைக்கி குழந்தைங்கனால இணைஞ்சிருக்கோம். அதுவும் இங்கே நம்ம சங்கம் பார்த்திங்கன்னா நம்மளை இணைச்சிருக்கிறது தமிழாகவும் இணைச்சிருக்கு, இங்கே பெண்களாகவும் இணைச்சிருக்கு, அது கூட வந்து குழந்தைங்களாகவும் இணைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தமிழ் தான் நம்மளோட பேஸ், நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது பெண்கள், இது நீரின்றி உலகம் அமையாது அப்படிம்பாங்க. அது மாதிரி பெண்கள் இல்லை அப்படின்னா ஒரு உலகமே இல்லைன்னு சொல்லலாம். இல்லை ஆண்கள் இல்லைனாலும் உலகம் இல்லைன்னு சொல்லலாம். அதே தான் குழந்தைங்களுக்கும். ஸோ குழந்தைங்க அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா குழந்தைங்க. அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க குழந்தை ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, இன்றைக்கும் அவங்களுக்கு நான் வந்து வீட்டில் சின்ன பையன். எங்கள் அண்ணன் வந்து இதே வயசில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து ஒன்று சொன்னார்னா எங்கள் அப்பாவோ அம்மாவோ வந்து பெருசாக காது கொடுத்து கேட்பாங்க. அது இப்போ அந்த வயசை கிராஸ் பண்ணி நான் வந்ததுக்கு அப்புறமும் போய் பேசினேன்னா நீ சின்ன பையன், அந்த அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் எதுனாலும் சரி அவங்க அப்படியே என்னை வளர்த்ததுனாலே என்னமோ தெரியல, இன்னைக்கும் வந்து அவங்க கிட்ட என்னால் எதுவும் பேச முடியாது. அவங்கள கேட்காம நான் எதுவும் செய்யறதும் கிடையாது. அது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா நேரங்களில் வந்து என் மனசுக்கு சரியாக தான் படும். பட் ஒரு சில நேரங்கள் இப்படி அப்படி போகும். ஏன்னா இப்போ இருக்கிற காலங்கள் வந்து மாறி போகுது. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வர மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சின்னதாக மாறுது. குழந்தை பருவம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாழ்பையன். குழந்தைகளுக்கு நான் வாழ்த்துக்கள். 2 நிமிஷம் கொஞ்சம் சத்தம். என்னோட குழந்தை பருவங்கிறது நான் சொந்த ஊர் ராஜபாளையம், ஆனால் வளர்ந்ததெல்லாம் அரக்கோணத்தில். அதோட அந்த டைம் வந்து இப்பயும் எனக்கு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பசு மரத்தில் அரைஞ்ச ஆணி மாதிரி தான்.
ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்து எப்படின்னா, எங்கள் ஊரோ யாருமே எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற பசங்க வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஒரு பணக்காரனோ ஏழையோ இந்த ஜாதி அந்த எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நான் படிச்சிருக்கேன் அங்கே நல்லா, அங்கே என்ஜாய்மெண்ட்டு. நான் ஒரு ஷைனஸே எனக்கு இருக்காது, எல்லார்ட்டையும் நல்லா பேசுவேன். சடனாக என்னோட டிரான்ஸ்ஃபார்ம் எங்கேச்சுன்னா, என் 7th-லேருந்து 8th ராஜபாளையத்துக்கு வரேன். அங்கே வந்த அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. நான் பேசுகிற தமிழ் கூட அவங்களுக்கு சிரிச்சாங்க. ஏன்னா நான் சென்னை ஸ்லாங்கில் தான் பேசுவேன் தமிழ். தெலுங்கு பேசினாலும் சிரிக்கிறாங்க. ஒரு 1 year கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு சேர்றதும் இதுவும் அந்த கேலி பண்ணுறதுனால அப்படியே மாறி போச்சு. அந்த ஒரு ஷைனஸ் எல்லாமே அப்போ தான் எனக்கு வருது, பேசுறதுக்கு தயக்கம் எல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயின். இப்போ நாங்கள் சில ஆன்மீகம் இதிலலாம் போகும்போது எங்களுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, நான் ஃபிசிக்கலாக மென்டலாக இல்லை ஃபைனான்ஸியலாக சொல்ல வரல, மனசளவில் நம்மளை வந்து ஹாப்பியாக வைக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம். அது கெட்டதோ நல்லதெல்லாம் நான் அவங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து என்னோட பசங்களுக்கு கிடைக்க நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. ஏன்னா அவங்க இங்கே இருக்கிற சுச்சுவேஷன். நான் என் கூட இப்போ இன்றைக்கும் என் கூட சித்தப்பா என் அத்தையெல்லாம் நான் வந்து பேர் வச்சு தான் கூப்பிடுவேன். வாங்க போங்க தான் கூப்பிட பழக்கமே எனக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க எங்க கூட இன்ட்ராக்ட் ஆனாங்க. என்னோட தங்கச்சி பையன் எனக்கு தெரிஞ்சு என்ன வந்து வாடா போடா நான் கூப்பிடுவான். அவன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன வாங்க போகும்போது நானே அவன் கேட்கறேன், ஏன்டா திடீர்னு மாறிட்டேன்னா அப்படி இப்படி அவனை சொல்லுவேன். ஆனா அவன்கிட்ட சொல்லியிருக்கோம், உனக்கும் குழந்தை பிறந்தா நீ என்னென்ன எங்களை சேட்டை பண்ணியோ உன் குழந்தைக்கு இருக்கு ஆப்போசிட்டானு. ஸோ அந்த அளவுக்கு குழந்தைய மேல நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க மேல பாசம் சில நேரம் அளவுக்கு மீறியா வைக்கும்போது அது வந்து எங்க போய் முடியுதுங்கிற சிச்சுவேஷன் நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது. அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி, அந்த பாசம் வந்து நம்மளுக்கு கண்ணு மறைக்குதோ இல்லை அதோட அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே ஒரு செப்பரேட்டா தான் இருக்கும். அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் ஒன்னா இருக்காது இல்லையா. இப்போ அடுத்தவங்க ஃபேமிலி மாதிரி நம்மளது இருக்காது, நம்ம அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு தான் சொல்ல முடியும். நான் இன்னொரு கம்பேர் பண்றேன். அவங்களுக்கு மெயினா சொல்லி கொடுக்க வந்து கம்பேரிசன் வச்சுக்காத. ரொம்ப படிப்புலயும் சரி எதுலயும் சரி உனக்கு என்ன வருது அதை பாரு, உன்னோட சந்தோஷம் மெயினா. ப்ரெசென்ட்ல என்ன சந்தோஷம், ஃபியூச்சர் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ நாங்கெல்லாம் வந்து சிச்சுவேஷனே மாறி போச்சு. நான் துபாய்க்கு வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்தேன். துபாயில எப்படி இருக்க வேண்டாம், நம்ம திருப்பி ஊருக்கு போனா எல்லாமே மாறி போச்சு. ஊருக்கு போக முடியாத நிலைமை கூட வந்துருச்சு. பட் ஆனால் ஓகே, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் ஃபைனான்ஸ்ல நல்லா இருக்கேன். பட் வேற சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, நான் போய் அம்மாவை பார்க்கணும், இதெல்லாம் எங்களால பண்ண முடியல. ஆனா பெரியவனுக்கு அந்த ஆஃபர் நல்லா கிடைச்சது. அவன் 2 வருஷம் இங்க இருந்தா 2 வருஷம் ஊர்ல இருப்பான். அவனுக்கு 2 பக்கமும் நல்லா இருந்துச்சு. சின்னவனுக்கு அந்த ஆஃபர் இல்லாம போயிடுச்சு, இங்கே இருக்கிறான். அவன் தான் கொஞ்சம் இந்த அடாப்ட்ல இருக்கான், அந்த கேஜெட் அது இதுன்னு. பெரியவன் ஓரளவுக்கு ஓகே. இதுதான் என்ன மாதிரி அவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் போஸ்ட் பண்றது இல்லை இது வரைக்கும். நான் அவங்களோட இஷ்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கும். குழந்தை பருவம் எங்களுக்கு இருந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் அந்த மெமரிஸ் அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றதுனால அவங்க ஊர்ல போய் அதை பார்க்கும்போது அவங்க அதை ட்ரை பண்றாங்களா இல்லையாங்கிற மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். குழந்தைங்கள் பேசும்போதே சைல்ட்ஹுட் பேசும்போதே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா நம்ம சொந்தக்காரங்க நம்ம வளர்ந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி. ஓகே, நான் படிச்சது வரைக்குமே அங்கதான். ஓகே, எல்லாமே காலேஜ் எல்லாமே அந்த சைடு அந்த சரௌண்டிங்ஸ்லயே முடிச்சது. சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா வந்து ரொம்ப பார்த்து வளர்த்தாரு. ஒரு பக்கம் என்னை தனியாக அனுப்ப மாட்டாரு. எல்லாத்துக்கும் ஒன்று அப்பா வருவாங்க, இல்லை என் தம்பி வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெண்டல் பண்ணுவாங்க பாடி கார்டுன்னு சொல்லிட்டு. இது எங்கள் அப்பா இல்லை தம்பி இல்லாமல் எனக்கு வெளியே போக தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் துபாய்க்கு வந்தோன்னா இந்த லைஃப் எல்லாமே மாறிச்சு. அது எல்லாமே ஒரு மெமரிஸ் தான். நான் என்ன ஒன்று சொல்லணும்னா, நம்ம குழந்தைங்கன்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே எல்லா வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் நிறைய நடந்திருக்கோம். லைக் நம்ம அப்பா அம்மாட்ட ஏச்சு வாங்கியிருப்போம், அடி வாங்கி, அதெல்லாம் யாருக்குமே போறது இல்லை. நல்ல நினைவுகளை சுத்தி தான் நம்ம தேடி போறோம், நம்ம சொந்தக்காரங்க நம்ம. அதனால பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த நல்ல ஒரு இதை கொடுக்கறது நல்லது. நல்ல ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கறது நல்லது, நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க. பிகாஸ் ஏன்னா என்னை எங்கள் வீட்டில் கேட்டால் இவெல்லாம் எப்படி போய் பழக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் ஸ்லாங்க்லேயே உண்டு சோதா அப்படின்னு சொல்லுவாங்க. சோதானா எதுவும் பேச தெரியாது, அது என்ன பேசுன்னு தெரியாது, அப்படிதான் இருப்பா அப்படின்ட்டு. ஆனால் தெரில எனக்கு, எங்கள் அப்பா எங்களை வளர்த்ததுனாலையா இல்லை என்னன்னு தெரில. ஏன்னா எங்கள் அப்பா கூட போய் கடையில் போய் உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பா ஃபோட்டோகிராஃபர். ஸோ கடையில் போய் உட்காந்துருப்போம். எங்கள் அப்பா 4 பேரை பார்த்து பேசுவார் வைப்பார். அந்த ஒரு சோஷியலைஸாக எப்போதுமே வச்சுப்பாரு எங்கள் அப்பா.
எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு பொன் குழந்தை தான் வேணும்னு நான் பிறந்தேன்னு சொல்லுவார். அதனால ரொம்ப தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டாரு. அது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு வெளியில வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி வந்து அந்த கரேஜ் இந்த இது எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ்டேருந்து தான் நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸாக வந்திருக்கும். நம்மளுக்கு அவங்க நம்ம சூழ்நிலைகள் எப்படி வளர்ந்தோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த தைரியங்களும் சரி அந்த ஒரு வேல்யூஸும் சரி. ஸோ அதனால எப்போதுமே பொண்ணுட்டு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், ஸ்கூலில் நீ தப்பே பண்ணாலும் வந்து சொல்லு, அப்போ தான் தெரியும் நான் உன்னை கரெக்ட் பண்ண முடியும். அம்மா கரெக்ட் பண்ணுறான்னு கோவப்படாத. அப்போ தான் அந்த பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லுவேன், எவ்வளோ காசுனாலும் வச்சுருக்கலாம் பாப்பா, எவ்வளோ பணக்காரனாலும் இருக்கலாம், ஆனால் நமக்கு கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம், ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம வெளியில் சொசைட்டியில் போகும்போது நான் இவ்வளோ காசு வச்சுருக்கேன், இவங்க வேலைக்கு போகிறாங்க, இவங்க அப்படி பண்ணிக்கிறது இல்லை. நம்ம அடுத்த ஆள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அவங்க எல்லாரும் நம்மள்கிட்ட பேசுகிறதும் இல்லை. இது எங்கள் மாமனார் தவறிட்டாங்கன்னு ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிட்டேன். என்னோட ஹெச்ஓஎஸ் மட்டும் தான் சொன்னேன், சூப்பர்வைசருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு உண்மையாகவே அதோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லா டீச்சர்ஸும் பிங்க் பண்ணியிருந்தாங்க, சுப்பு ஏன் உங்களை பார்க்க முடியல, ஏன் வரலன்னு சொல்லிட்டு. Women's Day எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து பெரிய ஃபேமிலி. என் சைடு பிறந்த எங்கள் அம்மா கூட பிறந்தவங்கலாம் 11 பேர். ஸோ ஒரு அந்த சைடு வந்து நான் கூடலூரில் இருக்கேன். எங்கள் ஊர் வந்து கூடலூர், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. தாத்தா அந்த காலத்துலேயே அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கே வந்து 11 பேர் எங்கள் தாத்தாக்கு. அங்கே அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே கல்யாணம் ஆகி அங்கேயே பக்கத்துலேயே எல்லாத்துக்கும் அவருக்கு இப்போ நல்ல இடம் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்கள் தாத்தாவோட தான். ஸோ எல்லாருமே அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் பெரியம்மா மாமா அவங்க எல்லாருமே அந்த ஏரியா ஃபுல்லாக எங்கள் ரிலேஷன்ஸ் தான். ஸோ எந்த ஃபங்க்ஷன்னாலுமே தாத்தா வீடு தான். தாத்தா வீட்டில் போய் அங்கே எல்லாரும் நைட் அங்கே தூங்குறது ரொம்ப ஆசைப்படுவோம். இங்கேருந்து எங்கள் வீட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் நான் அங்கே போயிடுவேன். சின்னதுனாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். ஃபுல்லாக டீ தோட்டம் தான், நடுவில் ஓடுவேன். அந்த 2 சைடும் டீ தோட்டமாக இருக்கும். நடுவில் ஒரே ஓட்டமாக ஓடி போய் அங்கே சேர்ந்துருவோம். அங்கே நைட்டு தூங்கணும்னா அங்கே தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து தூங்குறது பிடிக்காது, அங்கே நைட்டில் தூங்குறது தான் பிடிக்கும். அது மெத்த மேலே அப்படியே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி அப்படியே மெத்தையில் இங்கே இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் படுத்திருப்போம். எங்க தாத்தா வந்து இறந்து போகும்போது பார்த்தா நியர்லி 89 பேரம்பேத்திங்க இருந்தோம் நாங்க. அப்ப நாங்க கவுண்ட் பண்ணப்ப அப்ப வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலி. ஏதாவது ஃபங்க்ஷன்னா போதும் எல்லாரும் கேதர் ஆயிடுவோம். அதுவும் ஒரு காட்டுக்குள்ளார என்ன சத்தம் போட்டா என்ன கத்துனா ஒண்ணுமே கேட்காது, செம்ம ஜாலியா இருக்கும். எனக்கு அண்ணனுங்க என் மாமா பஞ்சமே கிடையாது, எல்லாம் எங்க போனாலும் ரிலேஷன்ஸ் தான். ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த தாத்தா வீடுனாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி எங்க அம்மாயி மட்டும் சீக்கிரமா இறந்துட்டாங்க. அப்பயும் நான் 8th படிக்கும்போது இருந்தாங்க. இறந்தப்ப அப்பயும் அவங்க வந்து 11 பேர் பெற்று எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி எல்லாரும் பேர பிள்ளைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இறந்தாங்க. ஸோ அதனால அந்த நைட்டு இறந்த அன்னைக்கு நைட் கூட யாரும் அழுகக்கூடாது. எங்க தாத்தா சொல்லிட்டாங்க, யாரும் அதிகமா அழுகலாம் கூடாது. அம்மாயி இறந்தது இவ்வளோ வாழ்ந்து இறந்துருக்காங்க, சந்தோஷம் தான் பண்ணணும், அவங்க நல்லபடியா இருந்திருக்காங்க, சடனா இறந்துட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கல. அதனால சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பட்னியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு பந்தல் போட்டிருக்கிறதுல வந்து மிட்டாய் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அப்ப போய் அந்த மிட்டாயெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அது வந்து அந்த ஒரு இறந்த அந்த ஒரு இது தெரியல துக்கமா, ஏன்னா நாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தோம். ஆனா அதை நாங்க என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு அது பெருசா தெரியல. ஆனா நாங்க எல்லாரும் கேதர் ஆயிருக்கோம், எங்களுக்கு அதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்படிதான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வரும்போது அந்த விசேஷம் எல்லாம் நடக்கும்போது எல்லாம் அங்க போவோம். அங்கேயே காட்டுக்குள்ளார தான், அந்த காட்டுல இருந்து இன்னும் ஒரு காட்டுக்குள்ளார அப்படியே காட்டுக்குள்ளாரே போவோம். அங்க மானு எல்லாமே இருக்கும், எல்லா மிருகங்களும் இருக்கும். ஆனா பகல்ல போனோம்னா பெருசா எதுவும் வராது. அந்த முள்ளு பழம் பறிக்கிறதுக்காக எங்க அண்ணாவங்க அப்புறம் வந்து அக்கா தங்கச்சி எல்லாரும் கிளம்பி போவோம். பெரியவங்க யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு போவாங்க. முள்ளு பழம் பறிச்சுட்டு எல்லாம் வந்து ஒரு பேக்ல போட்டு எல்லாம் நல்லா செம்ம ஜாலியா இருக்கும். அப்படியே காட்டுக்குள்ளாரையே நடந்து போவோம். ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவா தான் இருக்கும். ஏதாவது வரும்னு கூட பயமா இருக்கும். சவுண்ட் வருது பாரு, இந்த சைட் சவுண்ட் வருது பாருன்னு பயப்படுத்துவாங்க, பெரியவங்க எல்லாம் பயப்படுத்துவாங்க. அதனால நல்லா ஜாலியா இருக்கும். அதே மாதிரி பாத்துக்குள்ளார போய் மீன் பிடிக்கிறது செம்ம ஜாலியா. குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் மாதிரி பேசுனதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஆபீஸ்ல நிறைய பேசிருக்கேன், பட் இங்க இது மாதிரி எல்லாருக்கும் இவ்வளவு பணிவு வேணாம், இன்னும் குழந்தையாவே இருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் குழந்தையா இருக்கும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். எப்படி சொல்றதுனே தெரியல, நிறைய கம்பேரிசன் இருக்கு. அந்த காலத்துல அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கெல்லாம். சின்ன சின்ன விஷயம் இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு அப்படியே ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கு. இவர் உப்பு விஷயம் சொல்லும்போது வெள்ளிக்கிழமைனா காலையில உப்புக்காரன் வண்டியில தள்ளிட்டு வருவான், அதெல்லாம் ஓப்பனா இருக்கும், க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே பேக் பண்ணி கவர்ல வச்சு இன்னும் நம்ம ஹெல்த் ஸ்பாயில் பண்றாங்க.
அப்போ ஓப்பனாக இருக்கும். அவங்க ஒரு படியில் எடுத்து கம்பல்சரி வெள்ளிக்கிழமை வாங்கி ஆகணும். வீட்டில் பைசா கொடுத்தா உப்புக்காரம் வந்துட்டு தான் வாங்கணுவாங்க. அவ்வளோ அவன் சும்மா கத்துறதே வீட்டுக்குள்ளே கேட்கும். இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். யார் என்ன பண்ணுறாங்க அது மாதிரி. நாங்கள் இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொடுத்துருவோம். 20 டெனன்ட் இருப்பாங்க. ஒரு வீட்டில் கெட்டதுன்னா வந்து எல்லாருமே அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நல்லதுனாலும் அந்த இப்போ வந்து பக்கத்து வீட்டில் யாருக்கானு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் இல்லைன்னா கூட யாராவது ரிலேட்டிவ் யாராவது வந்தாங்கன்னா அப்போல்லாம் ஃபோன் கிடையாதுன்னு தெரியாமல் வந்துடுவாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து சாப்பிட்டு போவாங்க. இப்போ வந்து என்னன்னா எல்லாம் கம்யூனிகேஷன் இருந்தால் கூட நாங்கள் பிஸியாக இருக்கோம், வெளில போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே போயிருது. அதுவும் இல்லாமல் முன்னாடி சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம கசின்ஸ் எல்லாருமே தெரியும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் யார், அவங்க பசங்க யார், ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது எல்லாரும் மீட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கசின்ஸ்லாம் யாருன்னு தெரியாது. எனக்குமே இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக பிறந்த குழந்தைங்க யார் என்ன எதுவும் நிறைய தெரியாது. அது ஒரு பெரிய கேப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஒரு ரிலேட்டிவ் நம்மளுடைய ஜென்ரேஷன் யார் எங்கே இருக்காங்கன்றது கட்டமாக தெரிஞ்சுக்கணும். அது நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவில் யார் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அது எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கும். ஏன்னா நம்மளும் இங்கே இருக்கோம், எப்பயாவது தான் ஊருக்கு போகிறோம். ஈவன் ஊரில் இருக்கிறவங்களாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாருமே போகிறது கிடையாது. யாராவது ஒருத்தர் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிஸ் போகணும்னு சொல்லி பண்ணுறாங்க. அந்த ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு கேப் பயங்கரமாக மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்க மாதிரி தெரியல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஈவன் தான் வாட்ஸ்அப் எல்லாமே இருந்தால் கூட அவங்க ஒரு சின்ன சரௌண்டிங்லேயே இருக்காங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து என் கசின் பத்தர், எங்கள் மாமா தாத்தாவோட பையன், அந்த ஒரு லூப் போயிடுச்சு. அது அப்படியே கட் ஆகிடுச்சு. இந்த டெக்னாலஜி வந்தால் கூட அந்த ஒரு இது பெரிய கேப் ஆகிடுச்சு. அது மாதிரி சின்ன வயசில் நம்ம பயங்கரமாக நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். எப்படி சொல்கிறதுனா இது மாதிரி அவரெல்லாம் சொன்ன மாதிரி ஸ்கூல் வாசலில் அந்த நெல்லிக்காய்லாம் வாங்கி சாப்பிட்றலாம். இப்போல்லாம் கூட அது வாங்கி சாப்பிட முடியும்னு தெரியல. விற்கிறாங்கலாம் கூட எனக்கு தெரியல. அந்த 5 நிமிஷத்தை சேர்த்து வச்சு அங்கே போய் வாங்கி சாப்பிட்றலாம் ஒரு பெரிய ஒரு இது. இப்போல்லாம் ஹைஜீனிக் அது இதுன்னு பேசுகிறாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னோட பையனுக்குலாம் ஒன்றுமே ஆக்சுவலாக வந்து கசின் பிரதர், கசின் சிஸ்டர்ஸ் யாரையுமே தெரியாது. ஆக்சுவலாக அது ரொம்ப வந்து மோசமான நிலைமை. இன்னும் போக போக இன்னும் லைஃப் மாற மாற பசங்க இன்னும் என்ன சொல்றது, இன்னும் நெக்ஸ்ட் அவங்க வளர வளர அந்த பாண்டிங் வந்து போயிடுது. ஸோ நம்ம வந்து அதை அவங்களுக்கு சொல்லணும். இது இவங்க வந்து உனக்கு வந்து இவ்வளோ கசின்ஸ் இருக்கான், இவன் வந்து இந்த அவன் பேர் இந்த மாதிரி, அவன் கசின் சிஸ்டர் இருக்கா, அவ பேரு இத்தனை கசின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பாண்டிங் வந்து நம்ம சொல்லி தரணும் ஆஸ் அ பேரண்ட். மேபி நம்ம யுஏல வந்ததுனால அந்த இது இல்லையா, டச் இல்லையான்னு தெரியல, இல்லை இந்தியாலையும் அப்படிதான் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் இங்கே வந்து நான் அது நிறைய மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆன மாதிரி தான ஒரு ஃபீலிங் வந்தது. சூப்பரா சொன்னாங்க. அப்படியே திவ்யா சொல்லும் போதெல்லாம் நம்ம அந்த எஸ்டேட்டுக்குள்ளேயே போயிட்டோம். அவங்க அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லும் போது அவங்க வாய்ஸ்லயே தெரிஞ்சது இவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. எல்லாருமே அருமையா சொன்னீங்க. அந்த இப்ப அப்ப நம்ம கம்பேர் பண்றோம். பட் நிஜமாலுமே எந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம், யார் வீட்டுல என்ன வாங்கி சாப்பிடுறோம், அங்க போய் சாப்பிட்டேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. விளையாட போனாலே அங்க என்ன இருக்குதோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அப்படி நம்ம வாழ்ந்து வந்த அந்த ஜெனரேஷன் இப்ப சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வர்ற பசங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கவும் இல்லை. இந்த 2 months நம்ம ஊருக்கு போனாலுமே பக்கத்துல யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தாலும் பசங்க வெளியில வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இங்கேயாவது டெய்லி 5 o'clock ஒரு பார்க்கிங்ல கேதர் ஆகி பசங்க விளையாடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப மெயின். அப்படின்னா இப்பயுமே ஆகாஷ்ட சொல்றேன், ஆகாஷ் என் பெரிய பையனுக்கு எல்லா ரிலேட்டிவும் தெரியும். எப்ப ஊருக்கு போனாலும் எல்லாத்தையும் ஒரு விசிட், ஒரு அந்த சின்ன சர்க்கிள் இல்ல, நம்ம அப்பாவோட அப்பா இப்படி போகுதுல அந்த செகண்ட் சர்க்கிள் தேர்ட் சர்க்கிள் கூட அவனுக்கு தெரியும். அதே 9 years கேப் அனீஷ் தெரியாது. அதுதான் இப்ப இந்த பசங்களை லீவ் போட்டுட்டு அந்த மாதிரி இல்ல. இப்ப ராஜேஷால ஊருக்கு வர முடியல அப்படின்னாலுமே அனிஷை கூப்பிட்டுட்டு இங்க 2 weeksக்குள்ள திட்டுனாலும் பரவாயில்ல, எனக்கு ரிலேட்டிவ்ஸ் முக்கியம். ஆனா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், கண்டிப்பா நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு பையனையும் கூப்பிட்டுட்டு போய். இப்போ நாங்க லேட்டா தான் வந்தோம் செப்டம்பர். ரீசன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா வர வர நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். வேணும் ரிலேஷன் வேணும், பையனுக்கு அது அவங்களை பத்தி எல்லாம் தெரியணும். இயர்லி ஒன்ஸ் போகும்போது நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது அண்ணா சொன்ன மாதிரி நாங்க ராஜேஷ் நான் பக்கத்து வீடு தான், அடுத்தடுத்த வீட்டுல வளர்ந்ததுனால எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஒரே ஏரியாவில தான் இருந்தோம் அப்பெல்லாம்.
அப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பசங்க வந்து நாங்க அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு 2வது தெருவுல 3வது தெருவுல தான் எல்லா ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. எந்த ஊருக்கும் போனது கிடையாது. அப்ப நான் வீட்டுல சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். எல்லாரும் லீவுக்கு அங்க போறாங்க இங்க போறாங்க. ஏன் எங்க சித்திட்ட எங்க அத்தைட்ட இப்படிதான் சொல்லுவேன், நீங்க வேற ஊர்ல போயிருக்க கூடாது, நான் வந்திருப்பேன்ல, ஒரே ராஜபாளையம் அதே பச்சைமடம் அதே இடத்துல தான் இருக்கிறோம். எனக்கு நான் வந்து இங்க துபாய் வர்ற வரைக்கும் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வேற எந்த ஊருக்கும் போனது இல்லை. அப்படியே இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட கசின்ஸ் எல்லாருமே வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் பஹ்ரைன்ல இருக்கிற ஒருத்தர் சவுதியில் இப்ப ரொம்ப ஃபீல் ஆகுது. நம்ம ஏன் அப்படி நினைச்சோம் அன்னைக்கு, அந்த பக்கத்துல எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கும் போது ஆளை காணும், வேற வேற இடத்துக்கு போகணுங்கும் போது அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி அப்படியே லைஃப் போயிடுச்சு. சொன்ன மாதிரி பசங்களுக்கும் அப்கமிங்ல நல்ல விஷயங்களை நல்லா சொல்லி கொடுத்து நம்மளோட அந்த குட்டி குட்டி குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம நிறைய நேத்து தான் சரிதாவும் நானும் ட்ரெயின்ல வரும்போது பேசிட்டே வந்தோம். குழந்தை அழகா சிரிச்சுட்டு வந்தது. அப்ப சொன்னோம், இந்த குழந்தை நம்ம குழந்தைக்கு அப்ப கூட சரிதா சொன்னாங்க, நம்ம குழந்தைங்க ஞாபகம் வரல, நம்மளே குழந்தைங்களா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நேத்து பேசிட்டே வந்தோம். சோ எங்க குழந்தைங்களை பார்த்தாலும் இப்பயும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பக்கத்துல இருக்கிற 3 குட்டீஸை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுல வச்சு விளையாடிட்டு தான் அவ்வளோ ஒரு ரிலீஃபா இருக்கும். சோ குழந்தைங்களோட குழந்தைங்களாவே நம்மளும் குழந்தைங்க பக்கத்துல இருந்தா நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுருவோம். அவ்வளவுதான். ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க கிட்ட காட்டவே வேண்டாம். வரும், எல்லாமே வரும், நம்ம வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் காட்டினாலும் இன்னொரு தடவை அவங்கள அரைச்சி எடுத்துட்டு போய் நம்மகிட்ட இருக்கிற பழைய மெமரிஸ் பசங்களுக்கு ஷேர் பண்ணாலே ஓரளவு தெரியுது. அவங்களுமே சொல்றாங்கல்ல, ஓகே நீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. நம்ம இப்ப அந்த பசங்க கிட்ட மெமரிஸ் கேட்டா அவ்வளோ மெமரிஸ் அவங்களுக்கு வாயில இருந்து வருமா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம சின்ன அந்த கிரவுண்ட்ல விளையாடினதும் சரி, ஸ்கூல் விட்டு வெளியில வந்து அங்க வாங்கி சாப்பிட்டதும் சரி, எத்தனையோ மெமரிஸ் பேசிட்டே இருந்தா ஒவ்வொருத்தவங்களும் 1/2 hour மேல கண்டிப்பா நல்லாவே பேசிட்டு இருப்போம். அதெல்லாமே நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்து இல்ல சொல்லுவோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி இருந்தோம், போய் இப்படி இருந்தோம் அப்படின்னு அவங்க கிட்ட. ஏன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் தான் பக்கத்துல உட்காந்து படுத்து, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இருக்காது, தனித்தனியா படுக்க போயிருவாங்க. சம்டைம்ஸ் அப்படியே பக்கத்துல இருந்தாலுமே நம்ம ரிலேஷன் பத்தி, நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் பத்தி அவங்களுக்கு ஷேர் பண்ணா அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் அவங்க வாழல அந்த பருவத்துல அந்த நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலனாலும் அது ஒரு கற்பனையிலேயாவது அவங்க பார்த்துப்பாங்க.